காணொளியில் காணும் அனைவருக்கும் என் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கௌசிகா. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புதுமைப் பெண் என்பதே. பெண்மை என்பது போற்றுவதற்குரியது. பெண்மையின் மேன்மையும் உயர் பதவியினையும் பலவாறு சிந்தித்து தன் படைப்பின் வாயிலாக புதுமை புகுத்தி பெண்மைக்கு பெருமை சேர்த்துள்ளார் பாரதியார். பெண்மை வாழ்க என்றும் பெண்மை வெல்க என்றும் குரல் எழுப்பியுள்ளார் பாரதியார். புதிய ஆத்திச்சூடியில் தையலை உயர்வு செய் என்று கூறியுள்ளார். அதனால்தான் இன்று பல உயர் பதவியில் உள்ள பெண்களின் மதிநுட்பத்தை நாம் கண்டு வியக்கிறோம். பட்டம் பெற்று பணி அனுபவம் மூலம் உயர் பதவியில் அமர்ந்தாலும் அவள் கிடக்கிறாள் என்ற வார்த்தை மிகச் சாதாரணமாக ஆண்களிடமிருந்து வெளிப்படும். அதிலும் திறமையாக பணியாற்றும் நேர்மையாக நடக்கும் பெண்களை திமிர் பிடித்தவள் என்று அடைமொழியும் வைத்து அழைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். உயர் பதவியில் வகிக்கும் பெண்கள் அப்பதவிக்குரிய மரியாதையுடன் நடத்தப்படுகிறார்களா? சக ஆண் பணியாளர்கள் மதிக்கிறார்களா? பெட்டி கடை முதல் பெட்ரோல் நிலையம் வரை அனைத்து வேலைகளிலும் பெண்கள் இடம்பெறுகின்றனர். பெண்களின் உழைப்பால் ஒரு நிறுவனம் செயல்பட்டால் அந்த நிறுவனம் மிகச் சிறப்பான உயரத்தை எட்டும். உயர் பதவியில் இருக்கும் பெண் கடினமாக உழைப்பாள். உயர் பதவியில் இருக்கும் பெண் அவர்களின் கீழ் வேலை செய்யும் ஆண்களிடம் சிறிது அச்சத்துடன் தான் செயல்படுகிறார். உயர் கல்வி கற்று அதன் மூலம் உயர் பதவிக்கு செல்லும் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்கிறது. அது மட்டுமின்றி தன்னம்பிக்கையும் தைரியமும் வளர்கிறது. ஆணுக்கு நிகராக சுயமரியாதை கௌரவத்துடனும் வாழ உயர் பதவி துணை நிற்கிறது. உயர் பதவியில் உள்ள பெண்களுக்கு பெயர், புகழ், பதவி என்று அனைத்தும் வந்து சேர்கிறது. பெண்களும் இன்றைய நாட்டை ஆளும் சக்தி பெற்றுவிட்டனர். நம் நாட்டின் வீர பெண்களான அன்னை பெசன்ட் அம்மையார், இந்திரா காந்தி, ஜான்சி ராணி, முத்துலட்சுமி அம்மையார், அன்னை தெரசா ஆகியோர் தலைமை பண்பின் காரணமாகவே பெருமை பெற்றுள்ளனர். நீண்ட காலமாக அடிமைத்தனத்தால் கட்டுக்கிடந்த பெண்கள் இந்த நூற்றாண்டிலிருந்து தங்களது கட்டுகளை உடைத்து கொண்டு ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகின்றனர். களையும் எடுப்போம் நாங்கள் கணினியும் செய்வோம், நெல்லையும் அறுப்போம் நாங்கள் நேர்த்தியாய் ஆடையும் நெய்வோம், வயலுக்கு நீரும் இறைப்போம் நாங்கள் வானிலே விமானமும் ஓட்டுவோம், அடுப்பையும் ஊதுவோம் நாங்கள் படிப்பையும் ஓதுவோம், விறகையும் வெட்டுவோம் நாங்கள் வீணையும் வாசிப்போம், ஏனால் நாங்கள் பாரதி கண்ட புதுமை பெண். அனைவர் வாழ்விலும் புதுமை பெண்ணாக வாழும் மகளிருக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.